கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் மேல் தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்மை கிருபை நாள்தோறும் என்கிற நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுப்பது மிகுந்த சந்தோஷம். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதுப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் நிற்கவே முடியாதுப்பா. ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும், தயவு எங்களை நடத்தட்டும், ஆறுதலை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்காக 1 நாளாகமம் 28 அதனுடைய 9 வாசிக்கிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். வாசித்து கேட்ட இந்த வசனத்தில் சாலமோனுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆண்டவரை ஒரு மனுஷன் உத்தம மனதோடு சேவித்தால் கர்த்தர் என்ன செய்வார்னா அவனுக்கு நன்மை செய்வார் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம ஆண்டவரை எவ்வளோ தூரம் உத்தமமாக தேடுறோமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிஞ்சு அவர் நம்மளை என்ன செய்வார்னா வழி நடத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். இன்றைக்கி அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு கஷ்டம் வரும்போது அவராகவே தென்படுவார், அவராகவே வந்து எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கிற மக்கள் இன்றைக்கி ஏராளம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அவரை தேடாத ஒரு மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். அதனால் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், 7-8 படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனை ஒரு மனுஷன் தேடினால்தான் அவங்களுக்கு அவர் தென்படுவார். நீங்கள் கூட உங்களுக்கு கஷ்டம் வரும்போது மனுஷர்களை தேடி போகிறீங்களா? போய்கிட்டே தான் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். ஒருவேளை அவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவரும் என்ன செய்வார் என்றால் நம்மளையும் கைவிட்டு விடுவார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் நம்மளை கைவிடாமல் இருக்கணும்னா நம்ம அவரை விடக்கூடாது. அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து நிற்கணும். வாழ்க்கையில் தேவனை தேடும்போது பலவிதமான கஷ்டங்கள் வரலாம். என்னதான் கஷ்டங்களும் பாடுகளும் வந்தாலும் நம்ம தேவனை தேடுவதை விட்டுவிடவே கூடாது. அவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டால் அவர் நம்மளை என்ன செய்து விடுவார்? கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நகோமி என்கிறதான அந்த பெண்ணை அந்நிய தேசத்தில் மோவாப் தேசத்தில் போய் குடியிருக்கிறாங்க. அவங்க மகன்கள் அங்கே மரித்து போகிறாங்க. அவங்களுக்கு 2 மருமகள் கூட இருக்கிறாங்க. அந்த 2 மருமகளில் ஒரு மருமகள் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போய்விடுகிறாள். ஆனால் ஒரு மருமகளாகிய ரூத் என்ன செய்கிறாள் என்றால், இந்த நகோமி பின்பற்றின தெய்வத்தை சார்ந்து வந்ததுனால, தேடி வந்ததுனால அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்குது. மோபாபு ஸ்திரீயாகி இருந்த அந்த ரூத்தை யூத மனுஷனாகி இருந்த அந்த போவாஸ் திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தையினுடைய பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஈசாய் அந்த வம்சத்தில் பிறக்கிறார். அதில் தாவீது வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பார்த்திங்களா, ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடி வந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு சாதாரண பெண்ணு தான், அவர் மோபாவிய பெண்ணு தான். ஆனால் தன்னுடைய மாமி வைத்திருக்கிற அந்த தெய்வத்தின் மேலே விசுவாசம் கொண்ட போது அவளுடைய வாழ்க்கை செழித்தது, அவளுடைய வாழ்க்கை மேன்மை அடைந்தது. எனவே நீங்கள் தேவனை கடைசி வரலையும் விட்டு விடாதீர்கள். கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லி ஆண்டவரை புறந்தள்ளிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை கைவிட்டுருவார். தேவன் ஒரு மனுஷனை கைவிட்டுட்டாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அப்புறம் அவன் வாழ்க்கையே மோசமான ஒரு நிலைக்கு போய்விடும். கர்த்தரால் கைவிடப்பட்டவங்க வாழ்க்கை பயங்கரமானதாக இருக்கும். எனவே அவரை விட்டு விடாதீர்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொள்ளவும் பற்றி கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விடாதபடிக்கு சார்ந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.